கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் இங்கு படகு போக்குவரத்து துவங்குகிறது. கடந்த 2000ஆம் ஆண்டில் திமுக ஆட்சியின் போது கன்னியாகுமரியின் கடல் நடுவில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டது. இந்த சிலை அமைக்கப்பட்ட போதே அதன் பராமரிப்பு பணிகள் குறித்தும் முடிவு செய்யப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சிலையில் படியும் உப்புத்தன்மையை நீக்கி ரசாயன கலவை பூச வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இதனிடையே கடந்த 2011ஆம் ஆண்டு ரசாயன கலவை பூசியிருக்க வேண்டும். அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 2012ஆம் ஆண்டு இறுதி வரை இப்பணி துவங்கப்படாததால் திமுக தரப்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசு கடந்த மார்ச் 1ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை பராமரிப்பு பணியை துவக்கியது. கடந்த 3 மாத காலம் இந்த பணி நடந்ததால் சுற்றுலா பயணிகள் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட அனுமதிக்கப்படவில்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். சுற்றுலாவுக்காக வந்தோம். கன்னியாகுமரி கோயில் பார்த்தோம், விவேகானந்தர் மண்டபம் பார்த்தோம், திருவள்ளுவர் சிலைக்கு போகலான்ட்டு ஆசைப்பட்டு வந்தோம். ஆனால் பார்க்க முடியல. 1ஆம் தேதி வேலை முடியும், அதுக்கு மேலே பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. எங்களை மாதிரி வர ஸ்டூடெண்ட்டுக்கும் பொதுமக்களுக்கும் வெளிநாட்டில் இருந்து வர சுற்றுலா பயணிகளுக்கு எல்லாமே ஒரு ஆர்வம் பார்க்கலான்னு. அது இப்போ ஒரு ஏமாற்றம், பார்க்க முடியாதது. தற்போது பராமரிப்பு பணி நிறைவடைந்த நிலையில் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் இங்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். அவர்களுக்கான படகு போக்குவரத்து அந்நாளில் மீண்டும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.